ஹலோ கைஸ், எல்லோரும் பிடிக்கும் நார்மல் வாட்ச் நீங்கள் பார்த்துருக்கிறது வீக்கெடிக்கு யூடியூப் சேனல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னு என்ன பிடிக்கல அப்படின்னு வீடியோ கீழே கம்பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மாற்றிக்கிட்டு ட்ரை பண்ணுறோம். ஓகே, இனி நம்ம பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் நிஞ்சா இம்பேக்ட் அந்த கேமுடைய பகுதி 3 பார்ட் 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன இதாக சொல்லிக்கிறேனே. நருட்டோ 3 வருஷம் கழிச்சு லீஃப் வில்லேஜுக்கு வந்தாப்புல. வந்தவுடனே தான் தெரிஞ்சது காராவை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் காராவை காப்பாற்றுறதுக்காக போயிருக்காங்க. நடுவில் இட்டாச்சி வந்தார். இட்டாச்சி அடித்து போட்டப்போ தான் தெரிஞ்சது அது இட்டாச்சியே இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குறா கல்லை உடப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அங்கே ஒரு கிஃப்ட் கார்டு இருக்குது, என்னென்னு எடுப்போம். அது முடியுது என்ன வழி? இந்த வழியை சாண்டு மறைச்சிட்ருக்கான், அதனால் நம்மளால் போக முடியாதான். ஓகே, ஒரு மாறும் இதாண்ட ஒரு ஸ்கூல் வருது. ஈனோவோட மேப் கார்டு கிடச்சிருக்குங்க. ஈனோவோட கார்டை யூஸ் பண்ணி இந்த பேர்டெல்லாம் பேர்டுக்குள்ளே ஒழிஞ்சிருக்க ஹிட்டன் ட்ரெஷர் செஸ்ட்டை நம்ம இது பண்ண முடியுமா பண்ணி பார்த்துருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா இருங்க, அந்த போன மேப்லேயும் ஒன்று இருக்கும்ல. இந்த இருக்குது, இங்கே வருதா? என்ன கிடைக்க போகுது? ஓகே, போவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போவோம். இங்கே ஓகே, டீம் கக்காஷிக்கு சப்போர்ட் மிஷின். சுனேடாவோட ஆர்டர் படி டீம் கேய் டீம் கக்காஷிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆனால் அவங்க வழியில் அக்காட்ஸ்கி மறிச்சிட்டு இருக்காங்களாங்க அவங்க வழியை. யார் அந்த அக்காட்ஸ்கி மெம்பர்? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அதாவது மிஷினுக்குள்ளே போகலாம். அப்புறம் கக்காஷியோட ரிப்போர்ட்டை வாங்கினக்கப்புறம் சுனடே டீம் கேயை நருட்டோ அப்புறம் எல்லாருக்கும் துணையாக அமைச்சு, அதாவது போக சொன்னாங்களாம். அப்புறம் அவங்க லேண்ட் ஆஃப் ரிவருக்கு போக தொடங்கினாங்களாம். அப்புறம் டீம் கேய் இருக்காங்கள்ல, அவங்க டீம் கக்காஷியை சீக்கிரம் போய் ஆகணும் ஆர்டர் படி. ஆனால் அவங்க வழியில் ஒரு டேஞ்சர் அவங்கள இது பண்ணிச்சு அப்படின்றாங்க. யார் அந்த டேஞ்சர்? காசுக்காக ரெஸ்கியூ டீம் கக்காஷி சப்போர்ட் மிஷின். நாம் கிட்டத்தட்ட வந்துட்டோம் லேண்ட் ஆஃப் ரிவருக்கு இப்போ. ஆமாம், ஆனால் நம்மளால் கக்காஷியும் அப்புறம் எல்லாரையும் இப்போ கூட சேர்ற வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படின்றாரு. என்னது, நாம் இன்னும் ஓடணுமா? நாம் கொஞ்சம் கூட மூச்சு விடுறதுக்கு இது பண்ணக்கூடாதா அப்படின்றாங்க டென்டன். நீ ஜோக் பண்ணுற டென்டன். சாக்குரா அப்புறம் எல்லாருமே நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சவுண்டை லைட்டாக குறைச்சிக்கிட்டா. விட்டுரு டென்டன், நாம் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது கிடையாது. அது கரெக்டு. யாராலையுமே என்னுடைய, அதாவது என்ன சொல்கிறது, என்னோடய ஸ்பிரிட்டில் இருக்கிற எரியிற நெருப்பை யாராலையும் அணைக்க முடியாது. அப்புறம் என்ன, அப்புறம் லீ இதுவும் சேர்த்து வா லீ. நாம் சீக்கிரம் இந்த விகர் ஆஃப் யூத்தை காட்டுவோம். ஓகே காய்சன்ஸே அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரையும் சேர்த்தாலே சோலி முடிஞ்சாட்டுக்கு. பியாக்குகான், என்னாச்சு நிஜி? மன்னிச்சிக்கோங்க இந்த பரேடரை இது பண்ணதுக்கு. ஆனால் நம்ம நம்மளை சரௌண்ட் பண்ணிட்டாங்க. கிசாமேங்க ரைட்ரா. சிரிக்கிறான். இதுக்கு கொஞ்ச நேரம் ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி சொல்ல வரான் நாட்டுக்கு. ஏன் நீ உங்களுக்கு இவனை தெரியுமா கைசன்ஸு?
யார்ரா நீ கேட்டான் பாருங்க கேள்வி, அவ்வளோதாங்க. டென்டன் பார்க்குறா. ஓ உன்னை வந்து உன்னை வந்து பீஸ்ட்டுன்னு சொல்லி கூப்பிடுறது எந்த ஒரு இது ஆட்சேபனையுமே கிடையாது. உன்னோட இன்டெலிஜென்ஸ், அதாவது உன்னோட அறிவுத்திறன் வந்து சப்ஹியூமன் அளவு கூட இல்லை. ஆனால் கவலைப்படாத, நான் வந்து உன்னோட மெமரியை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். காய் மறந்துட்டாருங்க இவன் யாருன்றதே. இவன்கிட்ட வந்து நம்ம அதாவது அதிகபட்சமான சக்கரா இருக்காங்க. அதனால தான் இவன் அக்காட் ஸ்கில்லாக இருக்கான். இப்போ வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே மைட் காய் இருங்க, ஸ்டேட்டஸ் கார்டு எதாவது இருக்கா? இது மட்டும் எதுக்கு இருக்குது, இதே எடுத்து வச்சுவோம். இதே வச்சுட்டு போங்க. ஓகே மிஷினை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாம் இவங்க எல்லாரையுமே இது பண்ணணும். இருங்க. நாம் இதில் ஒரு சண்டே வந்து அவாய்ட் பண்ணி ஆகணும். நம்மளோட இப்போ ஃபஸ்ட்டு நாம் வந்து டீம் கக்காஷியை மீட் பண்ணணும். ஆனால் என்னை சுற்றி வந்து என்னுடைய இப்போ எனிமிஸாக இருக்கானுங்க. நான் பிடிச்சிட்டேன். நான் வந்து அதாவது சண்டை போட்டுகிட்டே ஓடணும். சண்டை போட்டுகிட்டே ஓடணுமா? ஓடிட்டா போச்சு. ஓடு சோட்டுறாருங்க எல்லாரையும். வாங்கடா வந்து மாட்டுங்கடா டேய். எங்க அவன்? மாட்டுங்கடா டேய். கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கலாம்டா. இந்த மூவ் போடலான்னு பார்க்குறேன். ஒருத்தன் தான். இவங்க எல்லாரையும் அடித்து போட்டு தான் போகணும். என்ன இது இப்போ அட்டாக் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? போடு. அவ்வளோதான், எல்லாம் ஒருத்தனை காலியாக வரானுங்க. இன்னும் இருக்கான்டாட்டுக்கு இந்த பக்கம். சக்கரா இல்லை, சக்கராவை பார்க்காம வந்துட்டேன். ஏற்றுவோம். அவன் இருக்கே அதிகமாக ஏற்றுவோம். வாங்கடா. அவ்வளோதான்டா. ஓடு. ஒருத்தனை போட்டு இந்த அடி அடிக்கிறாரு. சோட்டல் அடிங்க அதெல்லாம். எல்லாம் காலி. அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கான்லாட்டுக்கு. போட்ட ஓடுவோம். இருங்க இந்த வழியாக போயிட்டு இவங்களை அடித்து போட்டால் அப்புறம் அந்த வழியாக போவோம். நீ வந்துட்ட. ஒன்று நான் வந்து ஃபிஷ் ஃபுட் மாதிரி ஸ்லைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. தம்பி ஓகே, அவனே நம்மளை தேடி வரானாட்டுக்கு. அது வரையும் சந்தோஷம். ஆள் அதிகமாக வரானுங்களே. ஓகே வேறு வழியே இல்லை. இருங்க அவனும் சேர்ந்து வரட்டும். வாடா டேய். எங்கடா வர? வந்துட்டியாடா? எங்கடா அவன்? வந்துட்டான். என்னங்க இந்த அடி அடிக்கிறான்? கிசாமே பாய். இவன்ட்டு அது யூஸ் ஆக மாட்டேங்குது. அவ்வளோதான் அடிச்சான்டா. அவ்வளோதாங்க மாட்டினாங்க. கிசாமையே தூக்கி போட்டாச்சு. அவ்வளோதான் அவன் காலி. ஃபினிஷ் ஆகிட்டான்.
காலி எல்லாருமே சோட்ட வேண்டியதான். போங்கடா டேய். எத்தனை பேர் தான்டா வருவீங்க? இருங்க மேலேருந்து டைனமிக் என்ட்ரி. இதில் எவனுக்கு அடிப்பட மாட்டேங்குது. ஐயா இதா போ. இல்லைங்க அடி என்ன இருக்கான்ல எழுத்து ஏற்றிருப்போம். சரி சக்கரா போயிட்டாங்கடா. இவங்களை எப்படியே முடிச்சு விட்ருவாங்க. எதுக்கு உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் ஆக்கிக்கிட்டு. அவ்வளோதான் ஃபினிஷ். இன்னும் இருக்கியா நீங்கள்? ஓ இன்னும் இருக்கான்லாட்டுக்க. போங்கடா. எத்தனை பேரா இருக்கீங்க? போங்கடா. சக்கராவை ஃபுல்லாக ஏற்றிப்போம். ஏற்றிட்டு போவோம். ஓ நான் வந்து ஒருத்தியான ஆப்போனண்ட்டை கண்டுபிடிச்சான்றானுங்க அவன். ஓகே. ஓ லீயை காணோம். அட தற்கொலை. என்னது லீயா? நெஜி. ஓகே எனக்கு புரிஞ்சிடுச்சு. பேக்குகான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இது கெட்டது. அவன் வந்து கேப்சர் ஆகிட்டான். அவனை பிடிச்சிட்டாங்க. அவன் எங்கே இருக்கான்? நிஜி நாம் வந்து அவனுடைய அதாவது அவனை கண்டுபிடிக்கணும். ஆனால் அது டிலே இல்லாமல் ஒரு நிஜியை பிடிச்சி வச்சுட்டாங்க அந்த தற்குறி கிசாமே. நான் வாரேன்டா. என்ன தொட்டா கூட விட்டுருப்பேன். என் ஸ்டூடெண்ட் தொட்டல அவனை சோட்டுறடா. வந்துக்கிட்டே இருக்கேன். எங்கடா இருக்கான் அவன்? ஸ்கை சென்ஸு. ஓ நீ வந்துட்ட. நான் நினச்சதை விடவே நீ சீக்கிரமாக வந்துட்ட. ஓ மன்னிச்சிக்க. நான் வந்து இல்லையே திரும்ப எடுத்துக்கிறேன். ஓ ஓ அஃப்கோர்ஸ். ஓ நீ முதல்ல டிஃபீட் பண்ணணும். ஓகே இதே வந்துட்டேன். அடிச்சுட்டான். மாட்டலை. தப்பிச்சிட்டான். மாட்டிக்கடா. மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டான்டா. டேய் மாற்றாடே தெய்வமே. மாட்டான்டா. அவ்வளோதாங்க. எப்படியோ ஒரு வழியாக மாட்டிக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த் எப்படி போகுது பாருங்கள். சல்லுன்னு குறையுது. அவ்வளோதான் முடிச்சிட்டான். இங்கே எடுத்துப்போம். போயிட்டியாடா கிசாமே. இல்லையே ரெஸ்கியூ பண்ணியாச்சான். மன்னிச்சிங்க காய்சன்ஸு. ஓ நீ இப்போ சேஃபாக இருக்க. நல்லது. ஓ நம்ம வந்து நிறைய நேரத்தை செலவழிச்சிட்டோம். நாம் வந்து சீக்கிரமாக போனோம் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு. ஓ நீ சொல்கிறது கரெக்டு தான் லீ. ஏதாவது டவுட் இருக்கா? நாம் வந்து சீக்கிரம் வந்து இந்த லேண்ட் ஆஃப் ரிவருக்கு போய் ஆகணும். ஓகே காய்சன்ஸே. ஓ ஃப்ரெண்டோட ஹெல்த் 0 வந்தால் ஓகே ரைட்டு. 0 வந்தால் தானே. ஏன் கூட வாடா.
போகிற வழியில் எவனும் வரமாட்டாங்களா, அது வரையும் சந்தோஷம். எவனும் இல்லை, எல்லாரையும் சொல்லிட்டியாச்சு. சக்கரை வைத்திப்போம். யாராம? ஓ, கிசாமியோட வாட்டுக்கு வந்துருக்காங்க. அது வந்து லீ அடிச்சுட்டு இருக்கான். வாட்டுக்கு எத்தனை தான் அனுப்புறான் நான் பார்க்கணும். அதான் ஒன்றுதாது நம்மளை தேடி அது வருமா? வருது வருது வருது. அப்புறமா கொஞ்சம் நேராக போயிட்டு அதை அடிப்போம் முதல்ல. அடிக்கிறாங்க நம்மளை. ஓ, நிஜி டென்டன் லீயை வந்து கூட்டிட்டு போயிட்டே இருங்க. நான் வந்து ஸ்கோர் பண்ணணும், செட்டில் பண்ணணும், கொஞ்சம் வேலை இருக்குது. ஆனால் கேஷன்ஸே கவலைப்படாத லீ, மைட் கை யாருக்கிட்டேயும் தோக்க மாட்டான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் காணா போயிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ, ஒரிஜினல் சாமி கூட சண்டையா என்ன? சரி போட்டுருவோம் வாங்க. நல்லா இருக்க வண்டியா? ஓ, நீ வந்து கேர்ஃபுல்லாரு, என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத அப்படிங்கிறான். என்னை குறைச்சி மதிப்பிடாதங்கிறான். நீ எங்களை குறைச்சி மதிப்பிடாதா? ஆள் தான் பார்க்க ஜோக்கர் மாதிரி இருப்பார், எல்லாரையும் ஜோக்கர் ஆகிட்டு போயிடுவார். அவ்வளோதான் மாட்டினான். அவன் 7 லெவலு, நம்ம 5 லெவலுங்க. இந்த மாதிரி இன்னொரு வாட்டி அடிக்க மாட்டேங்க அவனை. அப்போ தான் போவான் நாட்டுக்கு. மாட்டினான். இருக்கிற எல்லா காம்பவும் போடுவோம். மாட்டாடி. சக்கரை இல்லடா, இற சக்கரை ஏற்றிட்டு வரண்டா. தப்பிச்சிட்டான். மாற்றா அவ்வளோதான்டா, போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். லெவலாக போட அவனை முடிச்சு தட்டான். ஓகே. ஓ, நீ என்னை தோக்கடிச்சிட்ட. என்ன மிஷின் கம்ப்ளீட், முடிச்சாச்சுங்க மிஷினையே. ஓகே, பாக்கியோட இது கிடச்சிருக்கா? பாக்கும் இவுடான. ஓகே, டெமாரி பாக்கி எத்தனை பாக்கிடா? டெமாரி. ஓகே. ஓ, ஓகே நம்ம பண்ணிட்டோம். ஓ, நாம் வந்து சீக்கிரம் போனோம். சாக்குரா சாக்குரா ஆகிட்டே இருக்காங்க. சாக்குரா அப்புறம் எல்லாருக்கிட்டையும் சீக்கிரம் போகணும். ஹேய், ஓ, என்னை வந்து மூச்சை பிடிக்க கொஞ்சம் விடுங்க, அப்புறம் கடைசியாக வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்றா. ஓ, நாம் ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கலாமே, ஒரு வழியாக சொல்லிட்டாங்க. ஓகே, ஆமாம். ஆனால் கைசன்ஸு அங்கே என்ன ஆச்சு? அப்புறம் அக்காட்சிக்கு டிஃபீட் ஆகிட்டான். அப்புறம் அவன் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு பர்சனாக மாட்டானே, அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, அங்கே இட்டாச்சிக்கான மாரி இவனுக்கு ஆகிருக்குங்க. யாரான்? அதாவது இட்டாச்சி போட்டதில்ல அப்புறம் மாறினானுங்களா, அந்தமாரி இவனுக்கு மாறிருக்கானுங்க. எனக்கு தெரியாது, அது ஏதாவது ஜுட்ஸுவாக இருக்கும். என்ன மன்னிச்சிங்க, என்கிட்ட வந்து எந்த ஒரு கிளியரான ஆன்சருமே இல்லை. நம்ம அதை பற்றி அப்புறமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கலாம்.
அதுக்காக தான் அதை வந்து இப்போதைக்கு அதை மறந்துடுங்க. நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை ரிகவர் பண்ணுறதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆல்ரைட், ரெஸ்ட் எடுத்தது போதும். ஆன்வேட் ஃபுல் ஸ்பீடில் எல்லாம் வாங்க. அடா பாவி, ரெஸ்ட் எடுத்தது பேசுகிறதுலேயே முடிஞ்சிச்சுடா. ஓகே இருங்க, நீங்கள் சீரியஸா? நாம் எங்கே ரெஸ்ட் எடுத்தோம்? வாங்க போகலாம். அவ்வளோதான். ஓ, நீ ஏன் இவங்க லிசன் பண்ண மாட்றாங்க, கேட்க மாட்றாங்க நான் சொல்கிறத? அவ்வளோதான், இதுதான் ரெஸ்ட்டு, போ வீட்டுக்கு போ அப்படின்ட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மிஷினுக்கு போவோமா? மைட் கேன்லாம் கைட்டாருங்க. ஓகே, சேவ் பண்ணிப்போம். என்ன இவ்வளோ நேரம் ஆகுது சேவு? அட பாவிலா. இன்னும் வர மாட்டேங்குதுங்க, இவ்வளோ நேரம் ஆகுது. ஒரு வழியாக வந்துருச்சு. ஓகே போவோம். ஓ, 5 சீல் பேரியராங்க. ஓ, நம்ம அக்காட்ஸ்கியோட குகையில் உள்ளே போகணும் அப்படின்னா அது வந்து ஹெவியாக சீல் பண்ணிருக்காங்க, ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்களாம். சீலை போட்டு அது வந்து நம்ம ஆர்டர் வைஸாக ரிலீஸ் பண்ணணுமா. டீம் கேடே அட்டாக்ஸ். ஓகே, மிஷின் பிகின்ஸ். ஓ, இது எல்லாமே வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து இருக்காங்க. டீம் கேய் வந்து அக்காட்சியோட ஹைட் அவுட்டுக்கு வந்து டீம் கக்காஷிக்கு முன்னாடியே வந்துட்டாங்களாம். ஓ, அப்புறம் வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ் வந்து பிளாக் ஆகிருக்காங்க. ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய இது ஒரு பாறை மாதிரி வந்து சீல் பண்ணிருக்கான். அது பேரியரோடு சீல் பண்ணிருக்கான். அது வந்து பிரேக் பண்ணுறது ரொம்ப இம்பாசிபிளாக இவங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு, பலத்தை வச்சு. காஸ்டிகேஷன் ரெஸ்கியூ 5 சீல் பேரியர். ஓ பாருங்க, இதான் இது ஒரு பேரியரு. ஓ, அது எப்படியாவது நம்ம இது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாரு. ஆனால் எப்படி? இது 5 சீல் பேரியர். என்னது? ஓ, வந்துட்டாங்க, இப்போ தாங்க வந்திருக்காங்க கக்காஷி, நருட்டோ, சாக்குரா. ஆக்சுவலாக இவங்க வந்து அவங்களுக்கு பேக்கப்பாக போனாங்க, ஆனால் இவங்களே முன்னாடி போயிட்டாங்க. நீ லேட்டாக வந்திருக்க கக்காஷி. நருட்டோ, சாக்குரா. எப்பயும் சாக்குராவை தானே முன்னாடி சொல்லுவான். ஏய், எல்லோரும் வந்துட்டாங்க, நாம் வந்து அவங்க எல்லோரையும் பீட் பண்ணிடலாம். ஓ, நாம் இங்கே பேசுகிறதுக்கு நேரம் இல்லை கக்காஷி. நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிஸ்னஸை வந்து இந்த பேரியர் அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது 5 சீல் பேரியரு. அது வந்து அதாவது என்ன சொல்கிறது, ஓ இது வந்து 5 விதமான அந்த என்ன சொல்கிறது மந்திரத்தால் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டதாங்க. அதெல்லாம் எல்லாமே ஒரு ஒரு ஏரியாவில் இருக்குமா. அது வந்து ஒரு இதுவுமே ஃபார்பிடனால் இது பண்ணப்பட்டதான். ஓ ஓ இதில் ஒன்று வந்து நம்ம முன்னாடி இருக்குது, இன்னும் 4 இருக்குது. நம்ம இது எல்லாத்தையுமே வந்து இந்த அது எடுக்கலைன்னா நம்மளால் பேரியரை உடைக்க முடியாது. ஓ, நான் பார்க்குறேன். பாகுகான் போட்டாங்க. ஓகே, இங்கே ஒரு சீலு, இங்கே ஒரு சீலு, இங்கே ஒரு சீலு, இங்கே ஒரு சீலு. ஓகே, 4 5 சீலு. ஓ, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஓகே, ஓ அது அந்த டாலிஸ்மன்ட்டை எங்கள்கிட்ட விட்டுருங்க, நீங்கள் வந்து இந்த பேரியரை வந்து இது பண்ணுங்க அப்படின்றாரு. நான் உங்களுக்காக அப்படியே இது கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்றாரு. ஆல்ரைட் டீம் கேய். ஓ, நம்ம வந்து நம்மளுடைய பவர் ஆஃப் யூத்தை வச்சு நம்ம போகிறோம். ஓகே, ராக்லி வச்சு விளாட போகிறோமா? கார்டு எதா இருக்கா? இந்த கார்டு தானா? சரி ஓ. ஓகே, மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சாங்க. போய் போட்டுன்னு அதெல்லாம் உடச்சு தள்ளுவோம். என்ன சுத்த விட்றாங்க நம்மள. ஓ ஏய் யாரா நீ? ஹேலோ நிஞ்சாவா? பாய் போங்க பாய். காற்றுல சுற்றாதீங்க ராக்லேயே. வாடலி இப்போ வாடா. மாட்றாடி மாட்றா. அவ்வளோதாங்க, அவனை சுரட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓ நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ எப்படி போயிட்டுருக்க? ஓ நான் எனிமியால் எங்கேஜ் ஆகிட்டேன். ஆனால் நான் வந்து அது எப்படியோ எல்லோரையும் டேக் டவுன் பண்ணுறேன். அங்கே 100 பேருக்கு மேலே இருக்காங்க. ஓ ஓ நான் எப்படி உன்னை ஃபயர் அப் பண்ணிருக்கேன். ஓ நான் வந்து 1000. ஆடா பாவி, இவன் 1000ன்னா ஓ இவன் 100ன்னா இவன் 1000 பேரை டவுன் பண்ண போகிறான். நாங்கள் ஃபோக்கஸ் கேஸ். நான் டாலிஸ்மெண்ட் கிட்டே போகணும் முதல்ல. ஓ ரொம்ப ஃபயர்டாக பார்க்காதல்லி. அவனுடைய ஐயை வந்து டாலிஸ்மெண்ட் மேலே வை. ஓ அதுதான் பிளானு. ஆனால் நான் வந்து டாலிஸ்மெண்ட்டை சர்ச் பண்ணால் அங்கே நிறையா எதிரிகள் இருக்காங்க. ஓ அவங்க வந்து ஸ்டாப் பண்ணவே மாட்றாங்களாங்க, வந்துகிட்டே இருக்காங்களாங்க. என்ன பண்ணுறதுன்னு கேட்குறா. ஓ அவங்களே எங்கேருந்தே வராங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த இடத்த கண்டுபிடிக்கணும். எங்கேருந்துடா வரானுங்க? எங்க முதல்ல இவங்கள போய் அடிப்போம். ஓ நான் பார்க்குறேன், இவங்க எல்லாமே சம்மன் ஆகிறாங்களாங்க. அவங்க எங்கேருந்து வராங்க? அவங்களாம் வந்து ஒருத்தங்கிட்டேருந்து வராங்களாங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா? அவ்வளோதான், காலி வேணுங்க. ஓட்டு ஒருத்தருக்கு ஒரு இது வச்சுருக்காங்க. அல்டிமேட்டுங்க இந்த கேமு. போயிட்டானா? அவ்வளோதான். ஹலோ நீ ஜாலி. நீ தான் சம்மன் பண்ணுறதாடா? தப்பிச்சிட்டான். ஒரு அடி தான் வாங்கண்டா. அவ்வளோதாங்க, இவ்வளோ சல்பியாக போயிட்டானுங்க. எங்கே ஓட்ட இருக்கிற எல்லா காம்பவும் போடுவோங்க. சக்கரா இல்லையா? ஓ சாக்கராவோ நல்லா இருப்பாளா அப்படின்னு பார்க்குறான். இவன் பாருங்கள், எவ்வளோ சண்டை இருந்தாலும் சாக்கராவை தாங்க யோசிக்கிறான் அவன். ஆனால் அந்த மெண்டல் உனக்கு கண்டுக்காது, அது வேறு விஷயம். நம்மளால முடியும். பவர் ஆஃப் யூத்தும் வச்சு யூத்துன்றான். இதில் பிரைமரி லோட்டஸ் இல்லையாண்ணா? சக்கரா இல்லை. ஓ பிரைமரி லோட்டஸ் இருக்குங்க, போட்டு. நான் காம்போ ஒழுங்காக போடல. மறுபடியும் சாக்கரான்னு சொல்லிட்டே இருக்கான். இவனை முதல்ல போட்டு தள்ளணும். போட்ட தம்பி நீங்கள் தாங்க தலைவரே, ஊரடியாக வாங்க. சம்மன் எத்தனை பேர் தான்டா பொண்ணு வேலி? பாருங்க எத்தனை பேரை வர வைக்கிறான்னு. தப்பிச்சான். போட்டு பிரைமரி லோட்டஸு தூக்கிட்டு வந்து சொருவு. அவ்வளோதான். நீங்களாம் அவன் இல்லைனா சல்பிடா நீங்களா? இப்போவா
அங்கே வேறு புதுசாக வந்திருக்கான்லாட்டுக்கு. எத்தனை பேர் தாண்டா வருவீங்க? அவ்வளோதாங்க, இவனில் இப்படி தாங்க முடிக்கணும். இனிமே இல்லை, வேறு வழியே இல்லை, இப்படி தான் முடிக்கணும். எல்லாம் காலி ஆகிட்டானுங்க. ஓகே, போ. ஓடு. செம்ம அடி வாங்குறானுங்க. அவன்டா பின்னாடி. டேய், நீ தான் காலி ஆகல. ஓடா. அவ்வளோதான். என்ன அதுக்குள்ளே போயிட்டான்? ஓ, வேறு யார்? எத்தனை பேர் தாண்டா வருவீங்க? அந்த தற்கொலையை பாருங்கள், அது எங்கே போய் அடிக்குதுன்னு. சக்கரை இல்லைன்னா பிரைமரி லோட்டஸ் போட்டிருப்பேன். தப்பிச்சிட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இன்னமும் ஈரிஞ்சு ஓடி போய் எடுத்துடாத. அவ்வளோதாங்க. ஓ, நான் வந்து அந்த டாலிஸ்மெண்ட்டை ஹன் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, சீக்கிரம் போய் பண்ணலி. நீ மட்டும்தான் இன்னும் இருக்க. ஓ, புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, இந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப டார்க்காக, அதாவது ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. நான் வந்து எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? ஓ இரு, நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். டாக்குகான். ஓ, கண்டுபிடிச்சாருங்க. ஓகே, போக வேண்டியதான் அந்த இடத்துக்கு. நன்றி நிஜி. ஓகே, அங்கே ஓடுவோம். எடுத்துட்டியா? அதை எடு ஓடு. ஓகே, இந்த காடு உனக்கு அடர்த்தியாக இருக்குது. ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, எல்லோரும் வந்து ஒரே நேரத்தில் இது பண்ணணும். என்னடா கண்டுபிடிச்ச? ஓ ஓ, ஃபால்ஸ்லி அப்பீராக இருக்கானுங்க. ஓ ஓ, என்னது அது? அது ஒரு ட்ராப்பா? ஓ, இது வந்து ஃபைசல்ஸ் பேரியரை யூஸ் பண்ணி இது பண்ணிருக்காங்களாங்க. அது வந்து அதாவது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக காப்பி பண்ணிருக்கான். ஓ, இது வந்து சண்டை போடுறதுக்கான நேரங்க. எங்கடாமா? ஏய் தம்பி, எங்கே இருக்க? எங்கே இருக்கியா? இரு, அண்ணன் அடிக்கக்கூடாது சரியா? பின்னாடி வர்றா அஷாண்டா. ஓகே. ஓ, இவன் எனக்கு ஒரு ஆப்போனண்ட்டாக, நல்ல ஒரு ஆப்போனண்ட்டாக இருப்பான்றான். மாட்டினான்டா. அவ்வளோதான் தம்பி, நீ தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். அவ்வளோதான், ஃபுல் ஹெல்த்தும் போயிடுச்சு. வேணாம், மறுபடியும் அதே அட்டாக்கை போட வேணாம். ப்ரைமரி லோட்டஸ் போடுவோம். ஏய் தம்பி, இங்கே வா. தப்பிச்சிட்டான். ஏய் இருறா தம்பி. ஏன்டா ப்ரைமரி லோட்டஸ் போட மாட்டேற தலைவரே? போட்டாங்க. அவ்வளோதாங்க, ப்ரைமரி லோட்டஸோடு முடிச்சாச்சு. நான் சொல்லியே ஃபால்ஸ்லியை டிஃபீட் பண்ணியாச்சுங்க. ஓ, இவன் உண்மையாலுமே ஒரு டஃப்பான கஸ்டமர் தான். ஓ, நானும் டிஃபீட் பண்ணிட்டேன். நானும் தான். நல்ல வேலை எல்லோரும். நாம் வந்து இப்போ வந்து டீம் கக்காஷிக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகலாம். ஓகே சார். மிஷின் கம்ப்ளீட். ஒரு வழியாக மிஷினை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ராக்லி வச்சு ஒரு மிஷின் கம்ப்ளீட் பண்ணிருக்கோன்னா பார்த்துக்கங்களேன். ஒன்டைலா பாக்கி இது முடிய போகுதுங்க. கோனஹமாரு ஒன்டைல் கான்கரோ. ஓகே, கிட்டத்தட்ட வந்துருச்சு. இதுவும் முடிய போகுது. ஓகே, நாங்களாம் இங்கே ஓகே போகலாம் கக்காஷி. ஓகே, எடுக்க போகிறாருங்க சாக்குரா. ஓகே, எடுத்துட்டாருங்க. ஓடி போகிறா. ஓ, அதை உடைக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த பாறை, பெரிய பாறை. வா, சல்லியாக போயிடுச்சுங்க பாறை. பாறை தூளாகி விட்டது ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே வாங்க போகலாம். எல்லோரும் ரெடியா? ஜியோ பார்க்குறாங்க. ஓ நருட்டோ நினச்சி பார்க்குறாங்க. கக்காஷி அவன் வந்து ஏன் வந்து காராவை சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கான்? அவன் வந்து காராவோட வில்லேஜே இல்லையே. நருட்டோவும் ஒரு செஞ்சுரிக்கு தான். அவன் உடம்புல வந்து 90 ஃபாக்ஸு சீலாக இருக்கு. ஓ இது முன்னாடி நடந்த ஃப்ளாஷ்பேக்குங்க. ஓ நான் நினைக்கிறேன் அவனுக்கு வந்து வேறு எது ஸ்பெஷல் ஃபீலிங் இல்லை சாண்ட் வில்லேஜ் மேலே. ஆனால் காராவும் ஒரு ஜிஞ்சுரிக்கி அதனால தான் அவனுக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். நருட்டோ வந்து காராவோடைய ஃபீலிங்ஸை வந்து சாண்டில் இருக்க எல்லாரோடவே வந்து நல்லா புரிஞ்சுக்கிறான். ஓ அது வில்லேஜ்னு இல்லை, எல்லா பீப்புளுமே வந்து ஜிஞ்சுரிக்கு ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க. அதனால தான் நருட்டோ வந்து அவனை சேவ் பண்ண பார்க்குறான், காப்பாற்ற பார்க்குறான். நருட்டோ அப்புறம் காரா இவங்க 2 பேருமே காம்ரேடு, அதாவது அவங்களோட பெயிண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்களாம். ஓ காம்ரேடு. கிராணி பாட்டி மெண்டல் பாட்டி, திரும்ப பாட்டி. என்னாச்சு? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ரெடியா? ஓ ஓகே சாரி நான் ரெடி. ஓகே வாங்க போகலாம் கக்காஷி சென்சே. ஓகே உள்ளே வந்துட்டாங்க கோகா உள்ள. ஓ வந்துட்டானுங்க டைடாரா சாசுரி. ஓ நான் பார்க்குறேன் இதில் யார் ஜிஞ்சுரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு. இட்டாச்சி சொன்னான்ல, அதில் யார் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறானோ, அதாவது கத்த ஸ்டார்ட் பண்ணுறானோ அவன்தான். காரா மேலே உட்காந்துருக்கான் பாருங்க. அது காரா நம்ம ரொம்ப லேட்டாக வந்துட்டோம் கக்காஷி சொல்கிறார். ஓகே 90 வெளில வருதாட்டுங்க. நீ ஓ நீ வந்து அவனை கொண்டுட்ட. ஓ அப்போ இவன் தான் அந்த நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன் இவன் என்டர்டெய்னிங்காக இருப்பான்னு சொல்லிட்டு. ஓ நாம் இங்கே வந்து ஃபன்னுக்காக வரல, நம்ம சீக்கிரம் அதை முடிக்கணும். சாசுரி எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். ஆனால் நான் வந்து அந்த ஜிஞ்சுரிக்கை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இது கேளு. ஓ டைடாரா அதெல்லாம் வேணாம், என்னை வந்து உன்னுடைய லக்கை நீ புஷ் பண்ணிக்காத அப்படின்றாரு சாசுரி. ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து அவன் எப்பயுமே வந்து கிரேட் சிமுலேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறான் இவன். ஓ ஆனால் அந்த 90 ஜிஞ்சுரி ஃபாக்ஸ் அவன் வந்து நான் கேள்விப்பட்டேன், அவன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான். கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லைப்பா, அங்கே போய் பாரு உதவாங்க அப்போ தெரியும். ஓ அப்புறம் காசு கேட்க வந்து என் கூட வரார். ஓ காரா வாயில் வெள்ளை காக்கா வச்சு வாயில் கவிட்டாங்க. ஃபேர்வெல் சடங்கு, இறுதி சடங்கு மாதிரி. பறந்துட்டான்டா. நில்றா டேய் நானும் வரேன்டா. நருட்டோ ஓ அவனுக்கு எப்பயுமே வந்து அவனால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. நருட்டோவும் நானும் வந்து அவனை வெளில இருக்கானே அவனை ஹேண்டில் பண்ணிக்கிறோம். சாக்குரா லேடிச்சியோ நீங்கள் வந்து இந்த ஜோக்கரை வந்து டீல் பண்ணிக்கோங்க. ஜோக்கரை வந்து ஒரு சோக்கர்கிட்ட விட்டு போகிறான் அவன். ஓகே புரிஞ்சுக்கிட்டேன், இந்த சோக்கர் தான் சாக்குரா சோக்கர். ஓகே ராக்லி எல்லா மொழியும் யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிப்போம், ஒன்றும் தப்பு இல்லை. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வந்துருச்சு. அப்புறம் வீடியோவோட எண்டிங் டைம் இது. இந்த பாறையை உடச்சிட்டு வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு பாறை, எண்டிங்கில் ஒரு பாறையா நல்லது. என்னங்க அதாவது போன ஒரு சாப்டரை, அதாவது அந்த ப்ரோலாகை வந்துட்டு ஒரே வீடியோவில் முடித்தோம். சாப்டர் 1 2 வீடியோ கிட்டத்தட்ட 3ஆவது வீடியோ வந்துடும்னு நினைக்கிறேன். ஓகே சேவ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
உடச்சிருவோம், பாறையை உடைப்போம், என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். ஓ, அடுத்த மிஷினா? அட பாவிங்களா. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல என்ன பிள்ளை அப்படின்னு இந்த வீடியோக்கில் கம்பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே, பாய்.